ஹாய், திஸ் இஸ் ராகஸ்ருதி. இன்றைக்கி நம்ம இங்கிலீஷ் லாங்குவேஜ் பார்க்க போகிறோம். உங்கள் சிம்க்ளாட் 4ல் இருக்க பேசேஜ் 2 இன்றைக்கி எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ நம்ம முன்னாடி கிளாஸில் பார்த்த மாதிரி தேர் ஆர் சம் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் டு சால்வ் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். என்னென்னு ஒரு சும்மா குட்டி ரிவைஸ் மட்டும் பண்ணிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து கொஷின்ஸ் படிச்சுக்கணும். கொஷின்ஸில் இருக்க கீவேர்ட்ஸ் அண்டர்லைன் பண்ணிக்கணும். ஒரு அந்த கொஷின் வந்து தீம் கேட்குதா, ஒரு சினோனிம்ஸ் கேட்குதா, இல்லை அந்த பேசேஜ்லேருந்து ஏதாவது ஒரு வார்த்தையை வச்சு கேட்குதா அப்படிங்கிறது நீங்கள் கொஷின்ஸ் வச்சு யூ ஹேவ் டு அண்டர்லைன். அதுலேருந்து என்ன கேட்க வராங்கங்கிறத அந்த கீவேர்ட் நீங்கள் அண்டர்லைன் பண்ணிவிட்டு நீங்கள் பேசேஜ் படிக்கும் போது அந்த பேசேஜில் அந்த கீவேர்டு எங்கே இருக்குங்கிறத ஐடென்டிஃபை பண்ணணும். அந்த பேசேஜை பேராகிராஃப்ஸாக பிரிச்சுட்டு ஒவ்வொரு பேராக்கும் ஒரு குட்டி சம்மரி மாதிரி ஒரு 2 லைன்ஸில் ஒரு 2 வேர்ட்ஸில் வாட் எவர் நீங்கள் எழுதி வச்சுக்கணும். அதுக்கப்புறம் அந்த ஹோல் பேசேஜையே கடைசியாக சம்மரைஸ் பண்ணணும். ஸோ இதுதான் வந்துட்டு பேசிக் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ். அதோடு சேர்த்து நீங்கள் கான்சன்ட்ரேஷன், வெக்காபுலரி அண்ட் ரீடிங் ஸ்பீட் இது மூணுமே நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். இப்போ நம்ம அந்த பேசேஜ்க்கு போகலாம். ஸோ இந்த பேசேஜ் பார்க்குற முன்னாடி நம்ம கொஷின்ஸ் போய் கொஷின்ஸில் என்ன கேட்குறாங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின், ஃப்ரம் த above passage all of the following options can be concluded except. இங்கே இருக்க ஆப்ஷன்ஸில் வந்துட்டு ஏதோ ஒரு ஆப்ஷன் தப்புன்னு சொல்கிறாங்க. ஸோ இட் கேன் பி கன்க்ளூடட் எக்ஸெப்ட்னா என்னது, அது தவிர. ஸோ இது 4 ஆப்ஷனில் எதையோ ஒன்று கன்க்ளூட் பண்ண முடியும் பேசேஜ்லேருந்து, ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நம்ம கன்க்ளூட் பண்ண முடியாது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ விச் மீன்ஸ் ஏதோ ஒரு தப்பான ஆப்ஷன் இதில் இருக்குது. அந்த தப்பான ஆப்ஷன் என்னன்றது தான் இந்த கொஷின். செகண்ட், வாட் இஸ் த வேர்ட் எம்ப்ளமேட்டிக் மீன் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ். எம்ப்ளமேட்டிக்னா என்னன்னு கேட்குறாங்க. எம்ப்ளமேட்டிக்கோட சினோனிம் ஒரு அதோட மீனிங் என்னது அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். நெக்ஸ்ட் கொஸ்டின், which of the following best characterizes the thematic exploration in Hosier's Swan upon Leda. ஸோ இங்கே thematic exploration தீம் வச்சு கேட்குறாங்க. தீம் வச்சு கேட்குற ஒரு கொஸ்டின் இது. இந்த ஹோசியரோட சாங் ஸ்வான் அப்பான் லேடா அப்படின்ற சாங்கோட தீம் என்னது அப்படின்றதா இந்த கொஸ்டின். which of the following concepts is referred to in the lyrics of Hosier's song Swan upon Leda according to the passage. ஸோ கான்செப்ட், இந்த சாங் லிரிக்ஸில் வர கான்செப்ட் என்ன அப்படின்றது தான் இந்த கொஸ்டின். ஸோ இது கொஸ்டின் உங்களுக்கு புரியலனாலும் பரவாயில்ல, அட்லீஸ்ட் அதில் என்ன கேட்க வராங்க, கான்செப்டா, தீமா, சினோனிமா, ஒரு ஏதோ ஒரு கீவேர்ட் இருக்கா அப்படின்றத ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதிலேருந்து உங்களுக்கு ஈஸியாக தெரியும் அதிகமாக நீங்கள் வந்துட்டு கான்செப்ட் ஒரு தீமில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை கீவேர்ட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா, இல்லை சினோனிம்ஸில் ஃபோக்கஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது. ஸோ இங்கே கான்செப்ட் பேஸ் கொஸ்டின், அதாவது இந்த லிரிக்ஸ் ஆர் இந்த சாங்கோட கான்செப்ட் என்னது அப்படின்றது இந்த கொஸ்டின். Next, which of the following options corrects the grammatical error or errors in the given statement. இங்கே வந்துட்டு எரர் கரெக்ஷன் கொஸ்டின் இது. ஸோ நம்ம 5 கொஸ்டின் பார்த்தோம். ஸோ இது வந்துட்டு எந்த ஆப்ஷன் தப்புன்னு கேட்குறாங்க. இது எம்ப்ளமேட்டிக்கோட மீனிங் என்னது, சினோனிம் பேஸ்ட் கொஸ்டின். இது வந்து தீம் வச்சு கேட்குற கொஸ்டின். இது இந்த சாங்கோட கான்செப்ட் என்னது, எதனால இந்த சாங் எழுதியிருக்காரு அப்படின்ற கொஸ்டின். நெக்ஸ்ட் வந்துட்டு எரர் கரெக்ஷன் கொஸ்டின். ஸோ இந்த 5 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். இது வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேசேஜ். இதுக்கு உங்கள் வெக்காபுலரி கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ லெட்ஸ் லுக் அட் த ஃபர்ஸ்ட் பேராகிராஃப். Hosier has been known to allude to classical literature and mythology in his music and has a talent. ஸோ ஓகே, இதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணலான்னா, இது எப்படி நம்ம அப்ரோச் பண்ணலாம் அப்படின்றது ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். கொஞ்சம் டிஃபிகல்ட்டான பேசேஜஸ் நீங்கள் என்ன பண்ணணுன்னா, அது வந்து ஒரு சென்டென்ஸே வந்து 4 லைனுக்கு இருக்கும். இந்த பேராகிராஃப் ஃபுல்லாகவே ஒரு சென்டென்ஸாக இருக்கும். ஸோ நீங்கள் அதை படித்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த லைனை வந்துட்டு நீங்கள் பிரேக் பண்ணணும். ஸோ எந்த இடத்துல பிரேக் பண்ணுங்கிறது நீங்கள் கற்றுக்கணும். இப்போ ஃபர்ஸ்ட் பேராகிராஃபே நம்ம எடுத்துக்கலாம். பிரேக் பண்ணி ஃபர்ஸ்ட் அதுக்கான மீனிங் என்னது அப்படின்றத நீங்கள் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அடுத்து நீங்கள் பிரேக் பண்ணியிருப்பீங்க இல்லையா, அந்த பார்ட் வந்து மறுபடியும் தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ட்ரான்ஸ்லேட் பண்ணி உங்களுக்கு வந்து அது என்ன சொல்ல வருதுங்கிறது உங்களுக்கு புரிய வந்துடும். ஃபர்ஸ்ட் நம்ம அந்த அப்ரோச் நம்ம இப்போ பண்ணலாம். Hosier has been known to allude to classic literature and mythology in his music. ஸோ இது வரைக்கும் ஒரு பிரேக் நம்ம பண்ணிக்கலாம். இப்போ அல்யூட் அப்படின்னா ஒரு விஷயத்தை வந்து நம்ம இன்டைரக்டாக ஹிண்ட் பண்ணுவோம் இல்லையா, டைரெக்டாக சொல்லாமல் நம்ம இன்டைரக்டாக சொல்லுவோம், அதுதான் அல்யூடுன்னு சொல்லுவாங்க. ஹோசியருங்கிறது யாருன்னா ஒரு சாங் ரைட்டர். இப்போ ஏஆர் ரஹ்மான் எப்படி அந்த மாதிரி தான் ஹோசியருங்கிறவர். ஸோ ஹோசியர் என்ன பண்ணுறாருன்னா, he has been known to allude to classic literature and mythology in his music. அவரோட மியூசிக்கில்
அல்யூட்னா என்னது, இன்டைரக்டாக ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்துகிட்டு வராரு. எந்த விஷயத்தைனா கிளாசிக் லிட்ரேச்சர் அண்ட் மித்தாலஜி. மித்தாலஜினா என்னதுன்னா ஒரு விஷயம் வந்துட்டு ஒரு கதை, அது உண்மையாக நடந்ததா இல்லையா நமக்கு தெரியாது. இப்போ ராமாயணாலாம் சிலர் மித்தாலஜின்னு சொல்லுவாங்க, சிலர் வந்துட்டு அது கண்டிப்பாக நடந்ததுன்னு சொல்லுவாங்க, சிலர் வந்துட்டு இல்லை அது ஒரு மித்தாலஜி, அது ஒரு கதை, அது கண்டிப்பாக நடந்ததான்னு தெரியலை, பிகாஸ் அதில் வந்துட்டு அரக்கர்கள் வராங்க, சில விஷயம் நம்ப முடியாத விஷயங்கள் நடக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் வரனால அது மித்தாலஜின்னு சொல்கிறாங்க. ஒரு கதை அது உண்மையாக நடந்துதான்னு தெரியாது, அதுதான் மித்தாலஜின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோசியர் என்ன பண்ணுறாருன்னா அவரோட மியூசிக்கில் அலிவுட்னா என்னது, இன்டைரக்டாக கிளாசிக் லிட்ரேச்சர் அண்ட் மித்தாலஜியை உள்ளே எடுத்துகிட்டு வராரு அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த ஃபர்ஸ்ட் லைன் அது சொல்லுது. அண்ட் ஹி ஹாஸ் அ டேலண்ட் ஃபார் சீம்லெஸ்லி டையிங் தம் இன் டு ஹிஸ் லிரிக்ஸ் as symbolism for current human issues. ஸோ இங்கே வரைக்கும் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்றாங்க. he has a talent for seamlesslyனா ஏதோ ஒரு பிரேக்கும் இல்லாமல் அப்படியே ஃப்ளோவாக வந்துட்டு அவர் என்ன பண்ணுறாருனா இந்த மாதிரி இந்த மித்தாலஜி லிட்ரேச்சர் எல்லாத்தையும் he has a talent for tying them into his lyrics as symbolismனா ஒரு விஷயத்தை எடுத்து இங்கே காட்டுறது. ஸோ ஒரு விஷயம் நடக்குதுன்னா அது இன்டைரக்டாக இந்த மாதிரி அப்படின்றது வந்து சிம்பிளைஸ் பண்ணி காட்டுறதா சிம்பிளிசம்னு சொல்லுவாங்க. கரண்ட் ஹியூமன் இஷ்யூஸ், இப்போ வந்துட்டு நிறைய இஷ்யூஸ் நடந்துட்டு இருக்கு இல்லையா, ஹியூமன் இஷ்யூஸ், அது எதுவாக வேணால் இருக்கலாம், டிஸ்கிரிமினேஷனாக இருக்கலாம், வாட் எவர் விமன் இஷ்யூஸாக இருக்கலாம். இந்த மாதிரி இஷ்யூஸை வந்துட்டு அவரோட லிரிக்ஸில் இன்கார்பரேட் பண்ணுறாரு. எப்படின்னா கிளாசிக் லிட்ரேச்சர், மித்தாலஜி, பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அவரோட லிரிக்ஸில் இப்போது நடக்கிற விஷயங்களுக்கு எடுத்துக்காட்டாக அவரோட லிரிக்ஸில் இந்த விஷயங்கள்லாம் போடுறாரு. இப்போ விமன் இஷ்யூஸ்ன்னு எடுத்துக்கிட்டோன்னா, ஸோ பழங்காலத்தில் விமனுக்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கும், அந்த விஷயத்தை எடுத்து அவரோட லிரிக்ஸில் போட்டு இப்போது இந்த மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்லி இன்டைரக்டாக அவர் காட்டுறாரு. ஸோ இதுதான் அவரோட டேலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த லைனை வந்து நம்ம பிரேக் டவுன் பண்ணோம். ஃபர்ஸ்ட் வந்துட்டு அவர் இன்டைரக்டாக கிளாசிக் லிட்ரேச்சர் அண்ட் மித்தாலஜி அவரோட மியூசிக்கில் போடுறாரு, அண்ட் அவருக்கு ஒரு டேலண்ட் இருக்குன்றாங்க. அந்த டேலண்ட்டும் என்னன்னு பார்த்தோம். ஸோ இப்போ கரண்ட்டாக நடக்கிற இஷ்யூஸை அவர் வந்து இந்த மித்தாலஜி எல்லாம் எடுத்துகிட்டு வந்து அவரோட லிரிக்ஸில் போட்டு இப்போ இந்த மாதிரி நடந்துகிட்ருக்குன்னு காட்டுறது தான் இவரோட டேலண்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஹோசியர்ஸ் லேட்டஸ்ட் சிங்கிள் ஸ்வான் அப்பான் லேடா, இதோட நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோசியர்ஸ் லேட்டஸ்ட் சிங்கிள்னா என்னது, சிங்கிள்னா எங்கள் சாங்கை தான் சொல்கிறாங்க. ஸோ இப்போ நம்ம இந்தியன் சினிமாவில் என்ன பண்ணுறோம், வந்து ஒரு படம் வருதுன்னா அதுலேயே நம்ம எல்லா சாங்ஸையும் வந்து கொண்டு வந்துடுறாங்க. ஆனால் சிலர் என்ன பண்ணுறாங்கன்னா தனியாக ஆல்பம் சாங்ஸ் ரிலீஸ் பண்ணுறாங்க. கரெக்டாக இப்போ ஆல்பம் சாங்னால் ஒரு ஆல்பம் சாங்லேயே வந்துட்டு 10 சாங்ஸ் கூட இருக்கும். ஆனால் சிங்கிள் அப்படின்னா தனியாக ஒரே ஒரு சாங்கை மட்டும் ரிலீஸ் பண்ணுறது தான் சிங்கிள்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த ஹோசியர் என்ன பண்ணுறாருன்னா ஒரு சிங்கிளை ரிலீஸ் பண்ணுறாரு. சிங்கிள்னா தனியாக ஒரு சாங் அதை ரிலீஸ் பண்ணுறாரு. அந்த சாங் பேர் ஸ்வான் அப்பான் லேடா. ஸ்வான் அப்பான் லேடாங்கிறது தான் சாங் பேர். ஸோ இந்த பார்ட் என்னன்னு பார்த்தோமா, அடுத்து நம்ம பிரேக் பண்ணலாம். இந்த ஸ்வான் அப்பான் லேடா இஸ் அ டெவஸ்டேட்டிங் எட் ஹாண்டிங்லி பியூட்டிஃபுல் டெபிக்ஷன். இது வரைக்கும் பிரேக் பண்ணலாம். ஸோ டெவஸ்டேட்டிங் அப்படின்னா ஸோ கிரியேட்டிங் கிரீஃப். டெவஸ்டேட்டிங்னா கிரியேட்டிங் கிரீஃப், ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயத்தை வந்து காட்டுறாரு. ஸோ இந்த சாங் வந்துட்டு இட் இஸ் அ டெவஸ்டேட்டிங். இந்த சாங்கை நம்ம கேட்டோன்னா என்ன ஆகும், ரொம்ப வந்துட்டு கிரீஃப்னா சேட்னஸ், அந்த மாதிரி ஒரு சாங்கு. எட் ஹாண்டிங்லி பியூட்டிஃபுல். எட்டுனா என்னது, ஆனா அப்படிங்கிறது அர்த்தம். பட்டு, எட், இந்த வேர்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஆனான்ற மீனிங் கொடுக்கும். இது வந்து ரொம்ப சேடான ஒரு சாங்கு, ஆனால் ஹாண்டிங்லி பியூட்டிஃபுல். ஹாண்டிங்லினா என்ன, கண்டிப்பாக வந்துட்டு இது ஒரு ரொம்ப அழகான சாங். ஹாண்டிங்னா என்ன, பேயெல்லாம் ஹாண்ட் பண்ணும் அப்படின்னு, உங்களால் அதை மறக்க முடியாது, உங்களை வந்து அது சுற்றிட்டே இருக்கும். இந்த சாங் கேட்டிங்கன்னா உங்களால் மறக்க முடியாது. இது ரொம்ப கஷ்டமான ஒரு சாங்காக இருந்தாலுமே கேட்குறதுக்கு ரொம்ப அழகான ஒரு சாங் அப்படின்றாங்க. எதை பற்றின சாங், ஆஃப்னா என்னது, எதை பற்றின்னு சொல்ல வராங்க, ஆஃப் த ஆர்கேக் ஆக்குபேஷன் அண்ட் வயலன்ஸ் ஆன் விமன் பாடிஸ். இது வரைக்கும் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ ஆஃப் த ஆர்கேக் ஆக்குபேஷன், ஆர்கேக்னா ஏஜ் ஓல்டு. ஏஜ் ஓல்டுனா என்ன, ரொம்ப பழங்காலத்தில் இருந்து நடக்கிற ஒரு விஷயத்தை தான் ஆர்கேக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்கியாலஜினா என்ன, பழங்காலத்தில் இருந்த விஷயத்தை தோண்டி எடுக்கிறது தான் ஆர்கியாலஜி. கரெக்டாக. ஸோ ஆர்கேக்னா ஏஜ் ஓல்டு, ரொம்ப வருஷம் முன்னாடி நடந்தது அப்படின்றது தான் வந்து ஆர்கேக்குன்னு சொல்லுவாங்க. ஆர்கேக் ஆக்குபேஷன் அண்ட் வயலன்ஸ் ஆன் விமன் பாடிஸ். ஸோ விமனோட பாடிஸில் நடக்கிற வயலன்ஸ் அண்ட் விமனோட பாடியை ஆக்குப்பை பண்ணுறது,
பழங்காலத்துலேருந்து இது நடந்துட்டு வருது, அதை பற்றி வந்து இந்த சாங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. that has existed as long as women and men walked the earth. ஸோ இது வரைக்கும் பிரேக் பண்ணிக்கலாம். that has existed, எது that has existedனா எதை பற்றி பேசுகிறாங்க? இந்த ஆக்குபேஷன் அண்ட் வயலன்ஸ் ஆன் விமன் பாடிஸ் பற்றி பேசுகிறாங்க. அது வந்து பழங்காலத்துலேருந்து எப்போ இருந்துன்னா விமன் அண்ட் மென் வந்துட்டு ஏர்த்தில் நடக்க ஆரம்பிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த டைம்லேருந்து இது நடக்குது அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப் சொல்லுது. ஸோ இப்போ இந்த பேராகிராஃப் வந்துட்டு ஒரு லைனே பாருங்கள் இங்கே வரைக்கும் வருது, திரும்ப 3 ஒரு சென்டென்ஸே இவ்வளோ தூரம் வருது. அதனால இதை நம்ம பிரேக் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பிரேக் பண்ணி தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி எல்லாத்தையும் கடைசியாக சேர்க்கணும். ஸோ இது வரைக்கும் பிரேக் பண்ணணும், அங்கே பிரேக் பண்ணணும், இங்கே பிரேக் பண்ணணும். ஸோ யூ ஹேவ் டு பிரேக் இட். எங்கே பிரேக் பண்ணணும்னு தெரிஞ்சு நீங்கள் பிரேக் பண்ணி இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு இட் பி ஈஸியாக ஃபார் யூ இந்த இதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க. ஒரு டஃப்பான பேசேஜ்னால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த பேராகிராஃப் ஓட தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹோசியரோட லேட்டஸ்ட் சாங் இந்த ஸ்வான் அப்பான் லேடா இருக்கு இல்லையா, இந்த சாங் பற்றி ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குது. இது எதை பற்றி அண்ட் ஹோசியர் வந்து எந்த மாதிரி ஒரு சாங் ரைட்டர் அப்படின்றத பற்றி இந்த பேராகிராஃப் ஒரு ஐடியா கொடுக்குது. செகண்ட் பேராகிராஃப் பார்க்கலாம். ஹோசியர் himself stated in an Instagram post on October 3. இது வரைக்கும் பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ ஹோசியர் himself ஸ்டேட்டட்னா என்ன சொல்கிறாரு, எதில் in an Instagram post on October 3. ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் அக்டோபர் 3 ஒரு இன்ஸ்டாகிராம் போஸ்ட் போடுறாரு. அதில் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்ல வராருன்னா, that he hoped to explore with this song. இது வரைக்கும் பிரேக் பண்ணிக்கலாம். that he hoped to explore with this song. இந்த சாங் வச்சு எதையோ ஒன்று எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறாரு. ஸோ இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் ஏதோ ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்ல வராருன்னா, இந்த சாங்கை வச்சு ஏதோ ஒரு விஷயம் எக்ஸ்ப்ளோர் ஒரு சர்ச் அந்த மாதிரி இந்த சாங் வச்சு என்னமோ ஒன்று அவர் எக்ஸ்ப்ளோர் பண்ண ட்ரை பண்ணுறாரு. அது என்னன்னா, an idea proposed by Egyptian journalist and author Mona Elthway who referred to the global systems. ஓகே, இது வரைக்கும் நம்ம கட் பண்ணிக்கலாம். ஸோ எதை எக்ஸ்ப்ளோர் பண்ண நினைக்கிறாருன்னா, an idea proposed by Egyptian journalist. ஸோ ஒரு ஐடியா, இந்த எஜிப்ஷியன் ஜேர்னலிஸ்ட் வந்துட்டு ஒரு ஐடியா ப்ரொப்போஸ் பண்ணுறாங்க. அது என்னன்னு பார்க்கலாம். அந்த ஐடியா என்னென்னா, who referred to the global systems that control and endanger women as the world's oldest form of occupation. ஸோ இந்த இஜிப்ஷியன் ஜேர்னலிஸ்ட் ஒரு விஷயம் சொல்ல வராங்க. அது என்னென்னா, குளோபல் சிஸ்டம்ஸ்னால் என்னது, உலக நடப்பு தான் சொல்கிறாங்க. அவங்க உலகத்தில் எப்படி இருக்குது அப்படின்னா, தட் கண்ட்ரோல் அண்ட் என்டேஞ்சர் விமன். ஸோ விமனை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் என்டேஞ்சர்னால் என்ன, விமனோட லைஃப்பை வந்து ரிஸ்கில் போடுறாங்க, ஒரு டேஞ்சரில் போடுறாங்க. இந்த விஷயந்தான் வந்துட்டு இட் இஸ் த வேர்ல்ட்ஸ் ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்குபேஷன். ஸோ ஓல்டஸ்ட் ஃபார்ம் ஆஃப் ஆக்குபேஷனுக்கு 2 விஷயம் இருக்குது. ஒன்று வந்துட்டு தொழிலையும் ஆக்குபேஷன்னு சொல்லுவாங்க. இன்னொன்று வந்துட்டு ஒரு லேண்டை போய் அபகரிக்கிறது, அதையும் ஆக்குபேஷன்னு சொல்லுவாங்க. ஸோ விமனை வந்துட்டு விமனோட பாடியை கண்ட்ரோல் பண்ணுறதும், அவங்க பாடியை ரிஸ்கில் போடுறதும், ஒரு அவங்க உயிரை ரிஸ்கில் போடுறதும், அதுதான் வந்துட்டு உலகத்திலே பழைய ஆக்குபேஷன்னா என்ன, ஒரு விஷயத்தை அபகரிக்கிறது, அதுதான் வந்துட்டு பழங்காலத்துலேருந்து நடந்துட்டு வருது அப்படின்னு சொல்லி இந்த இஜிப்ஷியன் ஜேர்னலிஸ்ட் சொல்கிறாங்க. ஸோ இந்த ஐடியாவை தான் ஹோசியர் வந்துட்டு அவரோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட்டில் போடுறாரு. நான் இப்போ ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்கேன், இந்த சாங் வந்துட்டு இதை பற்றி தான் பேச போகுது அப்படிங்கிறத போடுறாரு. தட் யூ ஹோப் டு எக்ஸ்ப்ளோர் வித் திஸ் சாங்னா, இந்த சாங்கில் இந்த ஐடியாவை தான் நான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறேன். எந்த ஐடியா, விமனோட ஏஜ் ஓல்டு ஆக்குபேஷன், முன்னாடி இருந்து விமனோட பாடியையும் அவங்கள கண்ட்ரோல் பண்ணுறதையும் பற்றி தான் நான் இந்த சாங்கில் பேச போகிறேன்னு சொல்கிறாரு. ஸோ இந்த செகண்ட் போஸ்ட், இந்த செகண்ட் பேராகிராஃப் வந்து என்ன பேசுதுன்னா, தீம் ஆஃப் த சாங். அந்த சாங் எதை பற்றி பேசுது, ஒரு அந்த சாங் எதை பற்றி அப்படின்னா, ஆக்குபேஷன் ஆஃப் விமன் பாடிஸ், ஆக்குபேஷன் ஆஃப் விமென்ஸ் பாடிஸ். ஸோ விமனோட பாடியை வந்துட்டு ஆக்குபை பண்ணுறது அண்ட் வயலன்ஸ் எகெயின்ஸ்ட் விமன், இதை பற்றி தான் வந்துட்டு அவரோட சாங் பேச போகுது அப்படிங்கிறது தான் இந்த செகண்ட் பேராகிராஃப். இப்போது இந்த பேராகிராஃப் பார்க்கலாம். The song was written by Hozier over a year ago. இங்கே பிரேக் பண்ணிக்கலாம். ஸோ இந்த சாங் வந்துட்டு 1 வருஷத்துக்கு முன்னாடி ஹோசியர் எழுதின ஒரு சாங், பட் வாஸ் ரிலீஸ்ட் அஸ் அ சிங்கிள் ஆன் October 7 of this year. ஆனால் அது சிங்கிளாக வந்துட்டு October 7 தான் ரிலீஸ் பண்ணியிருக்காரு. 1 வருஷம் முன்னாடி எழுதின சாங், ஆனால் வந்துட்டு 1 வருஷம் கழிச்சு தான் இப்போ தான் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் இந்த லைன் சொல்லுது. இட் வாஸ் லேட்டர் அக்கம்பனிட் பை அ கேப்டிவேட்டிங் லிரிக் வீடியோ கிரியேட்டட் பை ஆனா புடனோவா. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து இவர் ரிலீஸ் பண்ணிட்டாரு, ஒரு சிங்கிள் சாங்காக வந்து ரிலீஸ் பண்ணிட்டாரு. அதுக்கப்புறம் வந்து லிரிக் வீடியோ வந்து ஆனா புடனோவான்றவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. லிரிக் வீடியோனா என்ன, ஃபர்ஸ்ட் இவர் வெறும் சாங்காக மட்டும் ஏதோ ஸ்பாட்டிஃபைலையோ இல்லை
எதுலேயோ ஒன்று வந்துட்டு சாங்காக மட்டும் ரிலீஸ் பண்ணியிருப்பாரு. அதுக்கப்புறம் நம்ம யூடியூப்பில் பார்ப்போம் இல்லையா, லிரிக்ஸ் மட்டும் போகும் வீடியோஸில். அந்த மாதிரி ஒரு லிரிக் வீடியோ வந்து ஆனா புடனோவான்றவங்க இந்த சாங்குக்கு க்ரியேட் பண்ணியிருக்காங்க. The single was an early release ahead of Hozier's upcoming album Unreal Unearthed. ஸோ இந்த சிங்கிளுங்கிறது ஏர்லி ரிலீஸ். ஏர்லி ரிலீஸ்னால் என்னது, முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாரு. எதுக்கு முன்னாடினா, இப்போ ஹோசியர் வந்து இன்னொரு அப்கமிங் ஆல்பம், அப்கமிங்னா இப்போ வரப்போகுது, இன்னொரு ஆல்பம் வந்து அவர் ரிலீஸ் பண்ண போகிறாரு. அதுக்கு பேர் வந்து அன்ரியல் அன்எர்த் அப்படின்ற ஒரு ஆல்பம் வந்து இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாரு. ஆனால் இந்த ஆல்பம் வந்து ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த சிங்கிளை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படின்றது தான் இந்த லைன் சொல்லுது. which is expected to come out sometime in 2023. which is expected to come outனா எதை பற்றி சொல்கிறாங்க, அந்த சிங்கிள் பற்றி சொல்லலை, இந்த ஆல்பம் அப்கமிங் ஆல்பம் பற்றி சொல்கிறாங்க. அது வந்து இட் இஸ் எக்ஸ்பெக்டட் டு கம் அவுட் இன் சம்டைம் இன் 2023. 2023ல் வரப்போகுது. அண்ட் ட்ராப்ட் டியூரிங் அ பாய்க்னன்ட் மொமெண்ட் இன் கரண்ட் விமன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ். ஸோ இந்த பேசேஜுங்கிறது 2023ல் வந்து எடுத்த ஒரு பேசேஜ், அதனால தான் 2023ல் வந்துட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. அண்ட் ட்ராப்ட் டியூரிங் அ பாய்க்னன்ட் அப்படின்னா ஒரு ஷார்ப் ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ், ரொம்ப சேடாக இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரி ஒரு ஷார்ப் ஃபீலிங் ஆஃப் சேட்னஸ். அந்த சேடான ஒரு மொமெண்ட்டில், எதனால சேடான மொமெண்ட், கரண்ட் விமன் அண்ட் ஹியூமன் ரைட்ஸ், விமனுக்கு நிறைய இஷ்யூஸ் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸ் ரிலேட்டட் இஷ்யூஸ் நிறைய இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு. ஸோ அந்த மாதிரி ஒரு டைமில் இந்த ஆல்பமை வந்து, அந்த அன்ரியல் அன்எர்த் அப்படின்ற ஒரு ஆல்பமை வந்து ஹோசியர் ட்ராப் பண்ண போகிறாரு, ஒரு ரிலீஸ் பண்ண போகிறாரு அப்படின்றாங்க. ஸோ இந்த பேரா வந்து எதை பற்றி பேசுது, இந்த பேரா எதை பற்றி பேசுதுன்னா, இவரோட சிங்கிள் வந்துட்டு ஒரு வருஷம் முன்னாடியே எழுதுனது, ஆனால் இப்போதான் ரிலீஸ் பண்ணுறாரு. அண்ட் இது வந்துட்டு முன்னாடியே ரிலீஸ் பண்ணிட்டாரு. முன்னாடி எதுக்கு முன்னாடினா, இன்னொரு ஆல்பம் இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாரு, அதுக்கு முன்னாடியே இந்த சிங்கிளை ரிலீஸ் பண்ணிட்டாரு அப்படிங்கிறது தான் இந்த பேரா வந்து சொல்ல வருது. நெக்ஸ்ட் பேரா பார்க்கலாம். Swan Upon Leda has a strikingly different sound from Hozier's usual music. ஸோ இது வரைக்கும் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். Swan Upon Leda அப்படின்றது அந்த சிங்கிளோட நேம். சிங்கிள்னால் அந்த தனி சாங் தனியாக ரிலீஸ் பண்ணியிருக்காரு இல்லையா, அந்த சாங் வந்துட்டு இட் ஹாஸ் எ ஸ்ட்ரைக்கிங்லி டிஃப்ரெண்ட் சவுண்ட் ஃப்ரம் ஹோசியர்ஸ் யூஷுவல் மியூசிக். ஹோசியர் யூஷுவலாக ஒரு மியூசிக் ப்ரொடியூஸ் பண்ணுவார் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக்காக இருக்குது. எப்படி அது டிஃப்ரெண்ட் அப்படின்னா, விச் டிப்பிக்கலி ட்ராஸ் ஹெவிலி அப்பான் ஃபோக் அண்ட் ப்ளூஸ் இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ யூஷுவல் மியூசிக், ஹோசியரோட யூஷுவல் மியூசிக் எப்படி இருக்கும்னா, யூஸ்வலாக ஃபோக் மியூசிக்காக இருக்கும். ஆனால் இது வந்துட்டு ரொம்ப கிளாசிக்கல் மியூசிக்காக இருக்குது. இது வேறு ஒரு விதமான மியூசிக். ஆனால் எப்பயுமே ஹோசியர் வந்து அவரோட யூஷுவல் மியூசிக் எப்படி இருக்கும்னா, ஃபோக் அண்ட் ப்ளூஸ்னால் அது ஒரு டைப் ஆஃப் மியூசிக். யூஸ்வலாக இந்த மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ இருக்க இந்த ஸ்வான் அப்பான் லேடா இந்த சாங் வந்துட்டு இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு மியூசிக் அப்படின்றாங்க. இது வரைக்கும் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட், த சாங் ஸ்டார்ட்ஸ் as a slow acoustic guitar picking and quickly builds to include a powerful classical overtone with a movie score feel. ஸோ இந்த லைன் என்ன சொல்லுது, ஃபர்ஸ்ட் வந்து ஸ்லோவாக ஆரம்பிக்குது, ஸ்லோ கிட்டார் வச்சு ஆரம்பிக்குது, ஒரு ஸ்லோ கிட்டார் மியூசிக்கோட ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் பிக்கிங்னா என்னது, அப்படியே மெதுவாக இன்க்ரீஸ் ஆகுது. அண்ட் குவிக்லி பில்ட்ஸ் டு இன்க்ளூட் அ பவர்ஃபுல் கிளாசிக்கல் ஓவர்டோன். அதுக்கப்புறம் ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக், ஒரு கிளாசிக்கல் மியூசிக் கொடுக்குது. எப்படி வந்து மூவிஸ்லலாம் ஒரு பவர்ஃபுல்லான மியூசிக் இருக்குமோ அந்த மாதிரி ஒரு மியூசிக்கை இது கொடுக்குது. while the lyrics are heartbreaking and deeply emblematic. இது வரைக்கும் பிரேக் பண்ணிக்கோங்க. இப்போ லிரிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. இந்த லிரிக்ஸ் வந்து ஹார்ட் பிரேக்கிங்னா ரொம்ப கஷ்டமான, லிரிக்ஸ் படித்தாலே ஒரு கேட்டாலே ரொம்ப கஷ்டமாக ஃபீல் ஆகும். ஹார்ட் பிரேக்கிங் அண்ட் டீப்லி எம்ப்ளமேட்டிக். எம்ப்ளமேட்டிக்னா சிம்பாலிக், எதையோ ஒரு விஷயத்தை சிம்பலைஸ் பண்ணுது, எதையோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது அப்படின்றது. ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது அண்ட் ஆல்சோ ஏதோ ஒரு விஷயத்தை சிம்பலைஸ் பண்ணுது, ஏதோ ஒரு விஷயத்தை சொல்ல வருது. த மியூசிக் பிகம்ஸ் பவர்ஃபுல்லி எனர்ஜெட்டிக் அண்ட் இன்ஸ்பைரிங். பவர்ஃபுல்லி ரொம்ப எனர்ஜெட்டிக், ஃபஸ்ட்டு ஸ்லோவாக ஆரம்பிச்சுட்டு அதுக்கப்புறம் என்ன ஆகுது, ரொம்ப பவர்ஃபுல்லாக ஆகுது, ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக்காக இருக்குது அண்ட் இன்ஸ்பைரிங்காகவும் இருக்குது. வித் அ சவுண்ட் that takes over in a circumambient fashion. circumambient அப்படின்னா சரௌண்டிங்னு அர்த்தம். ஸோ with a sound that takes over in a circumambient fashion. circumambient, ஸோ ஃபுல் சரௌண்டிங், எல்லா இடத்துலையுமே அந்த மியூசிக் வந்து உங்களுக்கு கேட்கும். லைக் ஒரு பாத்தில் இல்லாமல் லைக் எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு அந்த மியூசிக் ஃபுல் எல்லா இடத்துலையும் கேட்குற மாதிரி ஆனால் ஒரு மியூசிக் அவர் க்ரியேட் பண்ணியிருக்காரு. ஹோசியர் எக்ஸ்ப்ளோர்ஸ் த ஏஜ் ஓல்ட் ஆக்குபேஷன் ஆஃப் விமன் at the hands of men.
ஸோ இப்படி ஒரு மியூசிக் க்ரியேட் பண்ணியிருக்காரு. அந்த மியூசிக் வந்துட்டு அந்த லிரிக் வந்துட்டு எதை பற்றி பேசுது அப்படின்னா, ஏஜ் ஓல்ட் ஆக்குபேஷன் ஆஃப் விமன் அட் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மென். ஸோ ஏஜ் ஓல்ட் ஆக்குபேஷனா என்ன, அந்த காலத்திலேருந்து விமன் வந்து சப்ஜுகேட் படப்படுறாங்க, அப்ரெஸ் படப்படுறாங்க. அப்படின்னா லைக் மென்னோட கையில் வந்துட்டு அவங்க தாழ்த்தப்படுறாங்க அப்படின்றது தான். ஸோ இது வந்து பல வருஷத்துக்கு முன்னாடி இருந்து, பழங்காலத்திலிருந்து இது நடந்துகிட்ருக்கு. அண்ட் த சிஸ்டம்ஸ் வி ஹவ் கிரியேட்டட் which persist in our global societies today. ஸோ அந்த சிஸ்டம்ஸ் வி ஹவ் கிரியேட்டட் அப்படின்னா விமனை வந்துட்டு நம்ம அடக்கி வைக்கிறதுக்கு நிறைய வந்துட்டு இந்த உலகத்தில் ஏதோ ஒன்று நடந்துகிட்டே தான் இருக்குது. அதை தான் சொல்கிறாரு, வி ஹவ் கிரியேட்டட் தி சிஸ்டம்ஸ் டுடே. அந்த மாதிரி சிஸ்டம்ஸ் நிறைய நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். விச் பர்சிஸ்ட் இன் ஆர் குளோபல் சொசைட்டிஸ் டுடே. ஸோ இப்போ குளோபல் சொசைட்டி உலகம் பூரா அது இன்னும் நடந்துகிட்ருக்கு. பர்சிஸ்ட்னா கண்டினியூ ஆகிட்டுருக்கு. ஸோ விமனை வந்துட்டு மென் கையில் அடக்கி வைக்கிறது வந்துட்டு இன்னும் இந்த உலகத்தில் நடந்துகிட்ருக்கு, உலகம் ஃபுல்லாக அது நடந்துகிட்ருக்கு. and are apparent in reproductive rights issues we are currently facing. apparentனா என்னது, தெளிவாக தெரியுது. எந்த விஷயத்துலனா reproductive rights issues. reproductive rightsனா ஒருத்தங்க வந்து ப்ரெக்னென்ட் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணுற ரைட்ஸ் சில கண்ட்ரீஸில் கிடையாது. ஸோ அதனால வந்துட்டு இந்த மாதிரி விஷயத்தை பற்றி அவர் பேசுகிறாரு. அபார்ஷன் ரைட்ஸ் பற்றி அவர் இந்த சாங்கில் பேசுகிறாரு. ஸோ இது வந்து எதை பற்றி பேசுது இந்த பேராகிராஃப், அந்த லிரிக்ஸ் வந்து எதை பற்றி இருக்குது, அந்த சாங் எதை பற்றி இருக்குது அப்படின்றத பற்றி பேசுது. ஸோ அந்த சாங் எதை பற்றி இருக்குது அப்படின்னா, மென்னோட கையில் விமன் வந்து தே ஆர் கெட்டிங் அப்ரெஸ்ட். மெயினாக வந்து கரண்ட் இஷ்யூ எது ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படின்னா, அபார்ஷன் ரைட்ஸ் நிறைய கண்ட்ரீஸில் இல்லை. ஸோ விமன் வந்து இட் இஸ் தியர் பாடி, அவங்களோட பாடி, அவங்க அபார்ட் பண்ணுன்னா அது அவங்களோட ரைட்ஸ். அது வந்து லா வந்து அதை கட்டுப்படுத்த முடியாது அப்படிங்கிறது வந்துட்டு அவர் இந்த சாங் மூலியமாக சொல்கிறாரு. ஸோ தட் சாங், அந்த சாங் பேசுகிறது ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் பற்றி. நெக்ஸ்ட் பேராகிராஃப் போகலாம். The first lyrics are a painful blow as Hosea sings. ஸோ the first lyrics are a painful blowனா என்னது, ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லான ஒரு கஷ்டமான லிரிக்ஸாக இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் லிரிக்ஸ். அது என்னன்னா, a crying child pushes a child into the night. ஸோ ஒரு crying child pushes a child into the nightனா என்ன அர்த்தம், ஒரு சின்ன பொண்ணு she is getting pregnant. ஸோ அவளால் அந்த குழந்தைய வளர்க்க முடியாது. அது என்ன பண்ணுறா, அவளால் அதை வளர்க்க முடியாதுங்கிறனால போய் தள்ளி விட்டுறா, அந்த குழந்தைய வந்துட்டு சாகடிச்சிட்றா, இல்லைனா வேற யாருக்காவது கொடுத்துட்றா. இன்டு த நைட்னா, புஷஸ் த சைல்டு இன்டு த நைட்னா என்ன அர்த்தம், ஏதோ ஒரு டார்க்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க. ஸோ இன்டு த நைட்னா அவள் யாருக்கா கொடுத்துட்றா, இல்லைனா அவளால் வளர்க்க முடியாதனால எங்கேயோ ஒரு இடத்துல போட்டுடுறா, இந்த மாதிரி ஒரு விஷயந்தான் சொல்கிறாங்க. ஸோ ஒரு க்ரையிங் சைல்டு, ஒரு சின்ன பொண்ணு, ஷி கெட்ஸ் ப்ரெக்னென்ட். அதை வந்துட்டு அவளால் அந்த குழந்தைய வளர்க்க முடியாதனால என்ன பண்ணுறா, ஷி புஷஸ் த சைல்டு இன்டு த டார்க்னா அது எதை பற்றி சொல்கிறாங்க, இருட்டில் தள்ளுறா அப்படின்றது அர்த்தம் கிடையாது. அது யாருக்கா கொடுத்துட்றா, இல்லை எங்கேயா போட்டுடுறா. குப்பை தொட்டிலாம் நிறைய குழந்தைங்க இருக்கும் கரெக்டாக, அந்த மாதிரி எங்கேயா போட்டுடுறா அப்படின்றது. ஸோ இந்த லிரிக்ஸ் வந்து ரொம்ப கஷ்டமான ஒரு லிரிக்ஸாக இருக்குது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இட் இஸ் அன் அல்யூஷன் டு த ஏன்ஷியன்ட் கிரீக் மித் ஆஃப் லேடா in which Zeus transforms himself into a swan and forces himself upon Leda. ஸோ இது வந்து அல்யூஷன்னா இன்டைரக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ இங்கே வந்துட்டு இன்டைரக்டாக ரெஃபர் பண்ணுறாரு, ஒரு விஷயத்தை சொல்லி இன்னொரு விஷயத்தை வந்து ரெஃபர் பண்ணுறாரு. அது என்னன்னா, க்ரீக் மித் ஆஃப் லேடா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொண்ணு இருக்கா. மித்னா என்ன, அது ஒரு கதை, அது உண்மையாக நடந்துதான்னு நமக்கு தெரியாது. மித்தாலஜி நம்ம பார்த்தோம் இல்லையா, அதுதான் மித்துன்னு ஷார்ட்டாக சொல்லுவாங்க. ஸோ இது ஒரு க்ரீக் மித் ஆஃப் லேடான்ற ஒரு பொண்ணு பற்றின ஒரு கதை. அதில் ஜியூஸ் அப்படின்ற ஒருத்தன் என்ன பண்ணுறான்னா, ஹி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் ஹிம்செல்ஃப் இன்டு அ ஸ்வான் அண்ட் ஃபோர்ஸஸ் ஹிம்செல்ஃப் அப்பான் லேடா. ஸோ ஒரு ஸ்வான்னா உங்களுக்கு தெரியல, ஒரு பறவை, அந்த அன்னப்பறவையாக மாறி அவர் லேடா மேலே வந்துட்டு ஹி ஃபோர்ஸஸ் ஹிம்செல்ஃப், அவர் வந்துட்டு போகிறாரு. அஸ் அ கான்சிக்வன்ஸ் ஆஃப் திஸ் ஷீ இஸ் ஃபோர்ஸ்ட் டு பேர் ஹிஸ் சில்ட்ரன். ஸோ இதனால் என்ன ஆகிடுது, லேடான்றவர் ஒரு சின்ன பொண்ணு தான், அவள் வந்துட்டு இந்த மாதிரி ஜியூஸ் வந்து ஹி ஃபோர்ஸஸ் ஹிம்செல்ஃப் அப்பான் லேடா, அதனால ஷி கெட்ஸ் ப்ரெக்னென்ட் ஆகிட்டு அவளோட சில்ட்ரன் வந்து அவள் பேர் பண்ணுறதா ஆகிடுது. இது வந்துட்டு அவளோட விஷஸ்க்கு எகெயின்ஸ்டாக இருக்குது, இது அவளுக்கு தேவையில்லை, ஆனால் அது நடந்துருச்சு. திஸ் கேன் ஆல்சோ ரெஃபர் டு த ரீசெண்ட் கான்சிக்வன்சஸ் ஆஃப் த ஓவர்டர்னிங் ஆஃப் ரோ வி வேட். ஸோ இதை வந்துட்டு இந்த க்ரீக் மித் ஆஃப் லேடா பற்றி அவர் இன்டைரக்டாக ரெஃபர் பண்ணியிருக்காரு அவர் லிரிக்ஸில். ஸோ இன்டைரக்டாக ரெஃபர் பண்ணி அவர் எதை வந்துட்டு சொல்ல வராரு அப்படின்னா, ரீசெண்டாக இந்த ரோ வி வேட் அப்படின்ற ஒரு இன்சிடெண்ட் ஒன்று நடந்திருக்கு.
அதை பற்றி தான் அவர் வந்து சொல்ல வராருங்கிறது நம்ம புரிஞ்சுக்கணுன்றாங்க. ஸோ அது என்ன இன்சிடெண்ட்னா, இன் விச் த ஹாரிஃபிக் ஸ்டோரி ஆஃப் அ 10-year-old ரேப் விக்டிம் who was forced to cross state borders. ஸோ இங்கே வந்துட்டு இட் இஸ் அ ஹாரிஃபிக் ஸ்டோரி ஆஃப் அ 10-year-old ரேப் விக்டம். ஒரு 10 வயசு தான் அந்த பொண்ணுக்கு ஆகுது. பட் ஷி பிகேம் அ ரேப் விக்டம்னோ, சமன் ரேப்டு அண்ட் நவ் ஷீஸ் அ விக்டம், ரேப் விக்டமாக இருக்காங்க. அவங்க வந்து ஸ்டேட் பார்டர்ஸ், ஒரு ஸ்டேட்லேருந்து ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு, இங்கே அமெரிக்காவில் வந்துட்டு ஒவ்வொரு ஸ்டேட்டாக சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு ஸ்டேட்லேயும் ஒவ்வொரு லாஸ் இருக்கும், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒரு கோர்ட் இருக்கும். அந்த கோர்ட் சொல்கிறது அந்த ஸ்டேட்டில் நடக்கும். ஆனால் நமக்கு சுப்ரீம் கோர்ட்டுன்னு ஒன்று இருக்குது. ஆனால் சுப்ரீம் கோர்ட் சொல்கிறது தான் ஹோல் கண்ட்ரிக்கு லாவாக இருக்கும். ஆனால் அமெரிக்காவில் ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் 50 ஸ்டேட் இருக்குது அமெரிக்காவில், ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒவ்வொரு லா இருக்கும். அதனால் இருந்த ஸ்டேட்டில் வந்துட்டு என்ன லானா, அபார்ட் பண்ணக்கூடாது அப்படின்றது லா. அதனாலே இவன் என்ன பண்ணுறா, ஷீ கிராஸஸ் ஸ்டேட் பார்டர்ஸ். ஸோ அவளோட ஸ்டேட்லேருந்து இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அபார்ஷன் பண்ணணுங்கிறதுக்காக, ஏன்னா அவள் ஸ்டேட்டில் அபார்ஷன் லாஸ் கிடையாது, லைக் ஷி கேனாட் அபார்ட் தி சில்ட்ரன். ஸோ அவள் இன்னொரு ஸ்டேட்டுக்கு போய் அபார்ட் பண்ணணுங்கிறனால ஷீ கிராஸஸ் ஸ்டேட் பார்டர்ஸ் இன் ஆர்டர் டு அப்டெயின் அன் அபார்ஷன். எதுக்காக போகிறா, அபார்ஷனுக்காக இன்னொரு ஸ்டேட், அவள் ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட் போகிறா. ஆஃப்டர் ஹர் ஹோம் ஸ்டேட் டினைட் ஹர் ஆஃப் ஒன் அப்பியர்ட் இன் த நியூஸ் திஸ் இயர். அவளோட ஹோம் ஸ்டேட் வந்து டினைட்னா என்னது, அக்செப்ட் பண்ணிக்கல, அபார்ட் பண்ணக்கூடாது அப்படின்ருச்சு. அதனால என்ன பண்ணுறா, அவளோட ஸ்டேட்டை விட்டு இன்னொரு ஸ்டேட்டுக்கு போகிறா. ஸோ அதை தான் வந்துட்டு ஹோசியர் வந்து இந்த சாங் மூலியமாக சொல்கிறாரு. ஸோ அவளுக்கு வந்துட்டு தேவையே இல்லாத ஒரு சைல்ட் பேரிங் அது. அதே மாதிரி தான் அங்கே லேடாக்கும் நடந்தது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 10-year-old ரேப் விக்டம்க்கும் இந்த பாப்பாக்கும் அதே தான் நடந்திருக்கு. ஆனால் அவளோட ஹோம் ஸ்டேட்டில் அபார்ஷன் லாஸ் கிடையாது. அதனால் வேறு ஒரு ஸ்டேட்டுக்கு போகிறா, அதுக்காகவே வேறு ஸ்டேட் போய் அபார்ட் பண்ணுறதா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு விமனோட கண்டிஷனை பற்றி இந்த லிரிக்ஸில் அவர் சொல்கிறாரு. அடுத்த பேராகிராஃப், the lyrics also compare the occupation of women's bodies with occupation of land. ஸோ இவரோட லிரிக்ஸ் வேறு என்னெல்லாம் பேசுதுன்னா, விமனோட பாடி ஆக்குப்பை பண்ணுறது வந்து லேண்ட் ஆக்குபேஷனுக்கும், இது லேண்ட் ஆக்குபேஷனுக்கும் கம்பேர் பண்ணுறாங்க இந்த லிரிக்ஸ் வச்சு. என்ன லிரிக்ஸ்னால், the swan upon Leda, empire upon Jerusalem. இதுதான் அந்த லிரிக்ஸ். swan upon Leda, ஸ்வான்னா என்ன பார்த்தோம், அந்த ஜியூஸை பார்த்தோம். இந்த ஜியோஸ் வந்து ஸ்வானாக மாறி போய் லேடா மேலே வந்துட்டு ஹி ஆக்குபைஸ் லேடா. அதே மாதிரி எம்பையர் அப்பான் ஜெருசலேம் அப்படின்னா, இப்போ இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனை ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ இந்த இஸ்ரேலை தான் வந்து எம்பையர்னு சொல்கிறாங்க, ஜெருசலேமை தான் வந்துட்டு பாலஸ்தீன்னு சொல்கிறாங்க. ஸோ எம்பையர் அப்பான் ஜெருசலேம் அப்படின்னா இஸ்ரேல் வந்துட்டு ஜெருசலேம் ஆக்குபை பண்ணிடுச்சு. ஸோ விமனோட பாடியை ஆக்குப்பை பண்ணுறது லேண்ட் ஆக்குப்பை பண்ணுறதோட கம்பேர் பண்ணுறாங்க. ஸ்வான் எப்படி லேடாவை ஆக்குப்பை பண்ணிச்சோ, தட் இஸ் ஜியோஸ் அப்பான் லேடா, அதே மாதிரி எம்பையர் அப்பான் ஜெருசலேம், விச் மீன்ஸ் கரண்ட் இஷ்யூ பற்றி அவர் பேச வராரு. இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. ஸோ அந்த ஆக்குபேஷன் பற்றியும் அவர் பேச வராரு. ஸோ கரண்ட் இஷ்யூஸ், இந்த ஹோல் பேசேஜ் என்ன சொல்ல வருது அப்படின்னா, இவர் வந்து ஹோசியர் என்ன பண்ணுறாரு, இஸ் அ சாங் ரைட்டர். அவர் வந்துட்டு அவரோட சாங் லிரிக்ஸில் எதை இன்கார்பரேட் பண்ணுறாரு, எதை எடுத்துகிட்டு வராருன்னா, பழங்காலத்து இந்த மாதிரி மித்தாலஜி எடுத்துகிட்டு வந்துட்டு அதை இப்போது நடக்கிற விஷயங்களோட கம்பேர் பண்ணி அவர் வந்து லிரிக்ஸ் க்ரியேட் பண்ணுறாரு. அது இப்போ எதை வச்சு க்ரியேட் பண்ணியிருக்காருன்னா, இந்த லேடா அண்ட் ஜியோஸ் வச்சு, இந்த மித்தாலஜி வச்சு இப்போ வந்து விமனோட அபார்ஷன் ரைட்ஸ் பற்றி பேசுகிறாரு. அதுக்கு தான் இந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க, இந்த ரேப் விக்டம் பற்றின எக்ஸாம்பிள். அண்ட் ஆல்சோ விமனோட பாடிஸை வந்து எப்படி மென் ஆக்குப்பை பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் வந்துட்டு இஸ்ரேல் வந்துட்டு பாலஸ்தீனை ஆக்குப்பை பண்ணியிருக்கு. லேண்ட் ஆக்குபேஷனுக்கு விமன் பாடியோட ஆக்குபேஷனை, இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுறாரு. ஸோ இந்த ஹோல் பேசேஜ் இதை பற்றி தான் பேசுது. ஸோ லெட்ஸ் கோ டு த கொஸ்டின்ஸ் நவ். இப்போ கொஷின்ஸ் பார்த்துட்டு வில் ட்ரை டு ஆன்சர். நம்ம இப்போ பேசேஜ் என்ன பேசுது அப்படின்றது, நம்ம சினோனிம்ஸ் பார்த்தோம், வெக்காபுலரி பார்த்தோம், இது எல்லாமே பார்த்தோம். ஸோ அந்த பேசேஜ் நமக்கு இப்போ கொஞ்சம் ஈஸியாச்சு. வி ஆல்சோ ட்ரை டு பிரேக் இட் டவுன். அது ஒவ்வொரு பார்ட்டாக பிரேக் டவுன் பண்ணி தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணியும் நம்ம பார்த்தோம். இப்போ நம்ம கொஷின்ஸ் ஆன்சர் பண்ணி பார்க்கலாம். ஃப்ரம் த அபவ் பேசேஜ் ஆல் ஆஃப் த ஃபாலோயிங் ஆப்ஷன்ஸ் கேன் பி கன்க்ளூடட் எக்ஸெப்ட். ஸோ நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி இதில் 3 ஆப்ஷன்ஸ் வந்து கன்க்ளூட் பண்ண முடியும், எக்ஸெப்ட் ஒரு ஆப்ஷன். எக்ஸெப்ட்னா என்ன, அதை தவிர்த்து ஒரு ஆப்ஷன் இங்கே கன்க்ளூட் பண்ண முடியாது, விச் மீன்ஸ் ஒரு ஆப்ஷன் இங்கே தப்பாக இருக்குது. அது என்னன்னு கேட்குறாங்க. லெட்ஸ் லுக் அட் த ஆப்ஷன்ஸ் நவ். Swan Upon Leda was released as a part of Hosier's previous album, not the upcoming one. ஸோ Swan Upon Leda வந்துட்டு ஹோசியரோட ப்ரீவியஸ் ஆல்பமாக அது ரிலீஸ் ஆச்சு
அப்படின்றாங்க. அப்கமிங் ஒன்னோட சேர்ந்து இல்லை அப்படின்னு. இங்கே நம்ம பார்க்கலாம், இந்த சிங்கிள் அது ஆல்பமே கிடையாது, அது ஒரு சிங்கிள். ஓகேயா? இட் வாஸ் ரிலீஸ்ட் அஹெட் ஆஃப் ஹோசியர்ஸ் அப்கமிங் ஆல்பம்னு பார்த்தோம். அந்த பார்ட்டு கரெக்டு. இங்கே வந்துட்டு நாட் த அப்கமிங் பார்ட், இது கரெக்டு. ஆனால் இட் வாஸ் ரிலீஸ்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் ஹோசியர்ஸ் ப்ரீவியஸ் ஆல்பம். அது ப்ரீவியஸ் ஆல்பமோடு சேர்த்து அவர் ரிலீஸ் பண்ணல, அது ஒரு சிங்கிளாக தனி சாங்காக தான் ரிலீஸ் பண்ணார், ஆல்பமாக ரிலீஸ் பண்ணல. நான் சொன்ன ஆல்பம்னா அதுக்குள்ளே நிறைய சாங்ஸ் இருக்கும், ஆனால் சிங்கிள்னால் ஒரே ஒரு சாங். ஸோ இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த சாங் வந்துட்டு இட் வாஸ் ரிலீஸ்ட் அஸ் அ பார்ட் ஆஃப் ஹோசியர்ஸ் ப்ரீவியஸ் ஆல்பம். ப்ரீவியஸ் ஆல்பமோடு அவர் ரிலீஸ் பண்ணலை, தனி சாங்காக சிங்கிளாக தான் ரிலீஸ் பண்ணார். ஸோ இது தப்பு. மற்ற ஆப்ஷன்ஸ் நம்ம பார்க்கலாம். த சாங் ட்ராஸ் அப்பான் க்ரீக் மித்தாலஜி அண்ட் கிளாசிக் லிட்ரேச்சர் டு அட்ரஸ் கரண்ட் இஷ்யூஸ் ரிலேட்டட் டு விமென்ஸ் ரைட்ஸ். ஸோ இந்த சாங் வந்துட்டு க்ரீக் மித்தாலஜி, கிளாசிக் லிட்ரேச்சர் இது எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு வந்து கரண்ட்டில் என்ன இஷ்யூஸ் நடக்குதோ அதோடு சேர்த்து அது பேசுது. இட் ரிலேட்ஸ் இட் டு விமென்ஸ் இஷ்யூஸ் தட் இஸ் ஹேப்பனிங் நவ் அப்படின்றது சொல்கிறாங்க. இதுவும் கரெக்ட். நம்ம அந்த ஸ்டோரியும் பார்த்தோம், அந்த லேடாவோட ஸ்டோரியும் பார்த்தோம். விமென்ஸ் ரைட்ஸ், இப்போ அபார்ஷன் ரைட்ஸ், அது ரெண்டுத்தையும் சேர்த்து வச்சு ரிலேட் பண்ணி அவர் இந்த லிரிக்ஸ் பாடியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம். Hosier's music usually incorporates folk and blues influences, but Swan Upon Leda has a different, more classical sound. இதுவும் நம்ம அங்கே பார்த்தோம். யூஸ்வலாக அவரோட சாங்ஸ் வந்து ஃபோக் அண்ட் ப்ளூஸாக இருக்கும், ஆனால் இப்போ வந்து ஒரு கிளாசிக்கல் மியூசிக்கோட ஒரு சாங் ரிலீஸ் பண்ணியிருக்காரு அப்படின்னு. இதுவும் கரெக்ட். The lyrics of Swan Upon Leda focus on the ancient Greek myth of Leda and the consequences faced by women due to men's actions. ஸோ இந்த லிரிக்ஸ் எதை பற்றி சொல்லுது? Greek myth of Leda. ஸோ இந்த லேடாவோட கதையை பற்றி சொல்லுது. இந்த லேடா வந்து she got pregnant by Zeus. அதை தான் வந்துட்டு consequences faced by women due to men's actions. ஸோ men's actionsனால women என்னென்ன consequences ஃபேஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத இந்த Greek myth of Leda அந்த கதையை வச்சு அவர் இந்த சாங்கில் சொல்லியிருக்காரு. இதுவும் கரெக்ட். ஸோ இது வந்து இந்த ஆப்ஷன்ஸ் நம்ம பார்த்தோம். இது வந்து நம்ம பேசேஜை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நம்ம சமரைஸ் பண்ணி அதை வச்சு நம்ம இது ஈஸியாக நம்மளால ஆன்சர் பண்ண முடிஞ்சுது. இப்போது வாட் டஸ் த வேர்ட் எம்ப்ளமேட்டிக் மீன் இன் த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த பேசேஜ்? ஸோ எம்ப்ளமேட்டிக்னா என்னதுன்னு கேட்குறாங்க. எம்ப்ளமேட்டிக்னா நம்ம பார்த்தோம், சிம்பாலிக்குன்னு பார்த்தோம். சிம்பாலிக்னா என்ன? ஒரு விஷயத்தை வந்துட்டு அவர் சிம்பிளைஸ் பண்ணி சொல்கிறாரு. ஸோ அவரோட லிரிக்ஸ் வந்துட்டு ஹார்ட் பிரேக்கிங்காக இருக்குது, ஆனால் டீப்லி எம்ப்ளமேட்டிக்னா என்ன? வேற ஒரு விஷயத்த சொல்ல வருது, ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து காட்ட வருது, சிம்பிளைஸ் பண்ணுது அப்படின்றது தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து சிம்பாலிக் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ். இதுதான் கரெக்ட். ரெப்ரசன்டேட்டிவ்னா என்ன? ஒரு விஷயத்தை இன்னொரு விஷயம் வந்துட்டு சொல்ல வருது அப்படின்னு. ஸோ இந்த கதையை வச்சு, லேடாவோட கதையை வச்சு விமென்ஸ் இஷ்யூஸ் பற்றி சொல்ல வராரு, இப்போ நடக்கிற விமென்ஸ் இஷ்யூஸ் பற்றி. ஸோ அவரோட லிரிக்ஸ் வந்துட்டு எம்ப்ளமேட்டிக்னா சிம்பாலிக் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ், ரெப்ரசன்ட் பண்ணுது விமென்ஸ் இஷ்யூஸை. இந்த அவரோட லிரிக்ஸ் வந்து ரெப்ரசன்ட் பண்ணுது. ஸோ எம்ப்ளமேட்டிக்கோட மீனிங் சிம்பாலிக் ஆர் ரெப்ரசன்டேட்டிவ். Next question, which of the following best characterizes the thematic exploration in Hosier's Swan Upon Leda? Thematic exploration. Thematic exploration என்ன? தீம் தான் கேட்குறாங்க. அந்த Swan Upon Leda அப்படின்ற சாங்கோட தீம் என்னன்னு கேட்குறாங்க. The song primarily focuses on celebratory and uplifting themes, showcasing Hosier's positive musical departure. ஸோ செலிப்ரேட்டரி அண்ட் அப்லிஃப்டிங் தீம்ஸ்ன்னு சொல்கிறாங்க. ஸோ செலிப்ரேட்டரி அண்ட் அப்லிஃப்டிங் தீம்ஸ்னால் ஏதோ ஒரு விஷயத்த சொல்ல வருது, பாசிட்டிவான ஒரு விஷயத்த சொல்ல வருது. ஷோகேசிங் ஹோசியர்ஸ் பாசிட்டிவ் மியூசிக்கல் டிபார்ச்சர். ஸோ ஹோசியரோட பாசிட்டிவ் மியூசிக்கல் டிபார்ச்சர் பற்றி சொல்லுது. அவரோட மியூசிக் வந்துட்டு ஒரு பாசிட்டிவ் டோனோடு இருக்குது அப்படின்றது சொல்ல வருது. ஆனால் வந்துட்டு இது வந்து அந்த சாங்கோட தீம் கிடையாது. அந்த தீம் வந்துட்டு டோட்டலி டிஃப்ரெண்ட், வேறு ஏதோ தான் அது சொல்ல வந்துச்சு அந்த சாங். ஸோ இவரோட மியூசிக் வந்துட்டு நல்லா இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது அண்ட் அப்லிஃப்டிங்காக இருக்குது அப்படின்றத அந்த சாங்கில் சொல்லலை. இட் டெல்வ்ஸ் இன் டு த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜுகேஷன் ஆஃப் விமென் பை மென். இதையும் நம்ம பிரேக் பண்ணிக்கலாம். பெருசாக இருக்குது அப்படின்னா பிரேக் பண்ணி நம்ம படிக்கலாம். இட் டெல்வ்ஸ்னால் உள்ளே போகிறது. இட் டெல்வ்ஸ் இன் டு த ஹிஸ்டாரிக்கல் சப்ஜுகேஷன் ஆஃப் விமென் பை மென். சப்ஜுகேஷனாக என்னது? அடக்கிறது. ஸோ விமென் வந்துட்டு மென்னால அடக்கப்படுறாங்க. ஹிஸ்டாரிக்கல்னால் பழங்காலத்துலேருந்து அது நடந்துட்டு வருது. அண்ட் அட்ரஸஸ் கான்டெம்ப்ரரி ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் இஷ்யூஸ். கான்டெம்ப்ரரினா இப்போது நடத்தையில் இருக்கிறது, இப்போது நடந்துட்டு இருக்கிறது தான் கான்டெம்ப்ரரின்னு சொல்லுவாங்க. கான்டெம்ப்ரரி இஷ்யூஸ் அப்படின்னா இப்போது ப்ரெசண்ட்டில் உலகத்தில் நடந்துட்டு இருக்க இஷ்யூஸ் தான் கான்டெம்ப்ரரின்னு சொல்லுவாங்க. அண்ட் இட் அட்ரஸஸ் கான்டெம்ப்ரரி ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் இஷ்யூஸ். இது நம்ம பார்த்தோம். ரீப்ரொடக்டிவ்
ரைட்ஸ் இஷ்யூஸ்னால் அபார்ஷன் ரைட்ஸ் பற்றி அவரோட சாங்கில் எடுத்துகிட்டு வந்தாருன்னு பார்த்தோம். அக்கம்பனிட் பை an energetic musical arrangements. அண்ட் அவரோட மியூசிக் எப்படி இருந்தது, எனர்ஜெட்டிக்காக இருந்தது. இந்த செகண்ட் ஆப்ஷன் கரெக்ட், பிகாஸ் இட் டாக்ஸ் அபவுட் ஹிஸ்டாரிக்கல் சப்ஜுகேஷன் ஆஃப் விமன் அண்ட் ஆல்சோ ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் இஷ்யூஸ் பற்றி பேசுது அண்ட் ஆல்சோ எனர்ஜெட்டிக்கான ஒரு மியூசிக்காக இருக்குது. அதனால இந்த ஆப்ஷன் கரெக்ட். இதுதான் அதோட தீம். இப்போ தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இது வந்துட்டு சோல்லி மெலன்கலிக்காக இருக்குது. மெலன்கலிக்னா என்ன, சேட், ஒரு சேடான லிரிக்காக மட்டும் இருக்குது. ஸ்டியரிங் அவேனா கோயிங் அவேன்னு அர்த்தம். broader societal themes, it goes away from broader societal themes. broader societal themesனால் சொசைட்டியில் இப்போ நடக்கிற விஷயங்கள் அதை பற்றி பேச மாட்டேங்குது அப்படின்றாங்க. ஸோ இது தப்பு. ஏன்னா இட் டாக்ஸ் அபவுட் என்னெல்லாம் பேசுது, ரீப்ரொடக்டிவ் ரைட்ஸ் இஷ்யூஸ் பற்றி பேசுது, விமென் வந்துட்டு மென்னால் நடக்கிற விஷயங்கள் பற்றி பேசுது, இது எல்லாமே பேசுது, சொசைட்டல் தீம்ஸ் பற்றி பேசுது. ஆனால் இங்கே பேசலை, ஸ்டியரிங் அவேன்னு சொல்கிறாங்க. அதனால இது தப்பு. நெக்ஸ்ட், த சாங் adheres to traditional folk influences and avoids addressing contemporary societal issues. avoids addressing contemporary societal issues, இதுவே தப்பு தான். contemporary societal issuesனால் என்ன, இப்போதைக்கு நடத்தையில் இருக்கிறது, அதை வந்து அட்ரெஸ் பண்ண மாட்டேங்குது அப்படின்றாங்க, விச் இஸ் ராங். ஸோ இதோட தீம் என்னென்னா இந்த செகண்ட் தான், இந்த செகண்ட் ஆப்ஷன் தான் கரெக்ட். இப்போ இந்த கொஷின் போகலாம். Which of the following concepts is referred to in the lyrics of Hosier's song Swan Upon Leda? ஸோ இந்த Swan Upon Leda அதில் இருக்க லிரிக்ஸ் வந்து எந்த கான்செப்ட் என்னன்னு கேட்குறாங்க. இங்கே நாம் பார்க்கலாம். ஸோ தி லிரிக்ஸ் ஆல்சோ கம்பேர், இங்கே பாருங்கள் ரெஃபரன்ஸ் சொல்கிறாங்க. இந்த பேராகிராஃபில் இருந்து தான் வந்துட்டு கேட்குறாங்க. ஸோ கான்செப்ட், இந்த சாங்கோட லிரிக்ஸோட கான்செப்ட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ ஹிஸ்டாரிக்கல் ஆக்குபேஷன் ஆஃப் விமென்ஸ் பாடிஸ் இன் ஏன்ஷியன்ட் மித்ஸ் அண்ட் லெஜெண்ட்ஸ், the comparison of women's oppression with Israel's occupation of Palestine. ஸோ இதுதான் நம்ம பார்த்தோம் கரெக்டாக. ஸோ விமனோட அப்ரெஷனை வந்துட்டு இஸ்ரேல் வந்து பாலஸ்தீனை எப்படி ஆக்குப்பை பண்ணுச்சோ அதே மாதிரி மென் வந்து விமனை ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இந்த சாங்கோட கடைசி தீமாக கான்செப்டாக இவங்க சொல்லியிருக்காங்க, இந்த கம்பேரிசன். ஸோ திஸ் இஸ் த ஆன்சர். இந்த கம்பேரிசன் இது நாலுமே வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி கரெக்டாக தான் தோணும். ஆனால் கன்க்ளூஷனில் என்ன கான்செப்டாக கொடுத்துருக்காங்கன்னா, விமனோட அப்ரெஷன், இஸ்ரேல் வந்து பாலஸ்தீன் ஆக்குப்பை பண்ண மாதிரி விமனோட பாடிஸை வந்து மென் ஆக்குப்பை பண்ணுறாங்க அப்படின்றது தான் இதோட கான்செப்டாக கடைசியாக சொல்லியிருக்காங்க. ஸோ இதோட ஆன்சர் வந்து பி. இப்போ கடைசி கொஷின் பார்க்கலாம். ஸோ இது ஒரு எரர் ஸ்பாட்டிங் கொஸ்டின். இந்த லைனில் இருக்க எரர் என்னன்னு கேட்குறாங்க. ஃபர்ஸ்ட் இந்த லைன் படிக்கலாம். Hosier's latest single Swan Upon Leda. ஸோ அவரோட லேட்டஸ்ட் சிங்கிள் என்னது, Swan Upon Leda. அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, இட் இஸ் அ டெவஸ்டேட்டிங் yet hauntingly beautiful depiction of the archaic occupation and violence on women bodies. ஸோ அதை பற்றி என்ன சொல்கிறாங்க, டெவஸ்டேட்டிங் yet hauntingly beautiful. டெவஸ்டேட்டிங்னா ரொம்ப சோகமான ஒரு லிரிக்ஸாக இருக்குது. yet hauntingly beautiful depiction, ரொம்ப சோகமாக இருந்தாலும் எட்டுனா என்னது, பட்னு அர்த்தம். எட்னா பட். ஆனால் இது ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு சாங்காக இருக்குது. எதை பற்றினா ஆர்கேக் ஆக்குபேஷன். ஆர்கேக்னா அந்த காலத்திலிருந்து விமன் பாடிஸ்க்கு வயலன்ஸ் நடக்குது அண்ட் ஆல்சோ ஆக்குபை பண்ணுறாங்க. தி பாடிஸ் ஆர் கெட்டிங் ஆக்குபைட் பை மென். அது வந்து இட் ஹஸ் எக்ஸிஸ்டட் அஸ் லாங் அஸ் விமன் அண்ட் மென் வாக் த எர்த். எப்போலேருந்து இது நடக்குதுன்னா, மென் அண்ட் விமன் ஏர்த்தில் நடக்க ஆரம்பித்த அந்த காலத்திலருந்தே இந்த விஷயம் நடந்துகிட்ருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதில் இந்த 3 லைனில் என்னென்ன எரர்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எடுத்துக்கலாம். இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுங்கள். எந்த இடத்துல வந்துட்டு வேர்ட்ஸ் மாறி இருக்குன்னு பாருங்கள். விமன் பாடிஸ்ன்னு இருக்கா, இங்கே விமென்ஸ் பாடிஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ இதுதான் கரெக்ட், விமென்ஸ் பாடிஸ் தான் கரெக்ட். ராஜுவோட பென் அப்படின்னு சொல்கிறோன்னா அது எப்படி சொல்லுவோம் இங்கிலீஷில், ராஜூஸ் பென். ராஜு பென் அப்படி சொல்ல மாட்டோம், ராஜுவோட பென் இது அப்படின்னு சொல்லுவோம். திஸ் இஸ் ராஜூஸ் பென். ராஜூஸ் பென்னா ராஜுவோட பென். அதே மாதிரி விமென்ஸ் பாடிஸ்னால் விமனோட பாடிஸ். விமன் பாடிஸ்ன்னு வராது, ராஜூஸ் பென் மாதிரி விமென்ஸ் பாடிஸ். ஸோ இந்த இடத்துல எரர் இருக்குது. ஓகே, ஸோ இந்த ஆப்ஷன் நம்ம வச்சுக்கலாம். நெக்ஸ்ட், இந்த இடத்துல என்ன டிஃப்ரெண்ட்டாக இருக்குதுன்னு பாருங்கள். இங்கே எட்டுன்னு இருக்கா, இங்கே பாருங்கள் அண்டுன்னு இருக்குது. ஸோ இங்கே எட்டு வருமா அண்டு வருமானு நீங்கள் பார்க்கணும். ஸோ எட்டுங்கிற வார்த்தை வந்து ஆனா, இந்த வார்த்தையும் வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நடுவில் ஆனான்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இவ வந்துட்டு ஒரு நல்ல பர்சன், ஆனால் சில டைம் ஒரு பேடான பர்சனாக இருப்பாள். ஸோ ஷீ இஸ் அ குட் பர்சன், பட்
ஷீ இஸ் பேட் அட் டைம்ஸ் அப்படின்னா பட்டுங்கிறது என்னது, சில டைம் அவள் நல்லவளாக இருப்பா, நல்லவ அண்ட் கெட்டவ இது ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணுது. கரெக்டாக, அதுதான் வந்துட்டு பட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஸோ டெவஸ்டேட்டிங் அது சோகமான சாங் ஆனாலும் பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பட்டுங்கிறது தான் கரெக்டான வார்த்தை. அது சோகமான சாங் அண்ட் பியூட்டிஃபுல்லாக இருக்க விட அது சோகமான சாங் ஆனாலும் அழகான ஒரு சாங் அப்படின்னு சொல்கிறது தான் கரெக்டாக இருக்குது. ஸோ இந்த அண்டுன்னு வர்றது வந்து தப்பு, இது தப்பு. இந்த ஆப்ஷன் நம்ம கன்சிடரேஷனில் வச்சுக்கலாம். தேர்ட் ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே என்னெல்லாம் மாறி இருக்குன்னு பார்க்கலாம். 8ங்கிறது 8ஆவே தான் இருக்குது. ஸோ இது கரெக்ட். வேறு என்ன மாறி இருக்குன்னா, இங்கே ஹாவ் வாக்டுன்னு இருக்குது, இங்கே வாக்டுன்னு மட்டும் இருக்குது. ஸோ வாக் த எர்த்துன்றது அப்போது நடந்தாங்க அப்படின்றது அர்த்தம். ஹாவ் வாக்டுனா அப்போலேருந்து நடந்துட்டுருக்காங்க. அப்போது மென் அண்ட் விமன் நடந்தாங்க, எர்த் ஸ்டார்ட் ஆன டைமில், இப்போவும் நடந்துட்டு தான் இருக்காங்க அப்படின்றது தான் வந்து ஹாவ் வாக்டுக்கு அர்த்தம். ஸோ ஹாவ் வாக்டுங்கிறது தான் கரெக்டான ஆப்ஷன். வாக்ட் த எர்த்னா அப்போது நடந்தாங்க அப்படின்னு அர்த்தம். இப்போ வந்துட்டு ஹாவ் வாக்ட் த எர்த்னா இன்னும் நடந்துட்டுருக்காங்க அப்படின்றது அர்த்தம். ஸோ இது வந்துட்டு கரெக்டான ஆப்ஷன். இங்கே பார்த்தீங்கன்னா வெறும் வாக்டு தான் இருக்குது. ஸோ இது தப்பு, ஹாவ் வாக்டு இல்லை. ஸோ இங்கே ஹாவ் வாக்டுங்கிறது ஒரு கிராமட்டிக்கல் எரர் அண்ட் இங்கே 8ங்கிறது கரெக்டாகவே வந்திருக்கு. இப்போ ஃபோர்த் ஆப்ஷன் பார்க்கலாம். இங்கே அண்டுன்னு வந்துருச்சு, ஆனால் இங்கே 8 தான் இருக்கணும். அதனால் இதுவும் தப்பான ஆப்ஷன். ஸோ சி தான் கரெக்டான ஆப்ஷன். ஏன்னா 8ங்கிறது அப்படியே தான் இருக்குது அண்ட் ஹாவ் வாக்டுன்னு வர்றது ஹாவ் வாக்ட் வரும். ஸோ இதுதான் வந்து இந்த 5 கொஷின்ஸ் நம்ம சால்வ் பண்ணோம். இது எப்படி சால்வ் பண்ணுன்றது பார்த்தோம். ஒரு கஷ்டமான பேராகிராஃபை இந்த மாதிரி பார்ட்டாக பிரேக் பண்ணி அதோட மீனிங்கை வந்து தமிழில் டிரான்ஸ்லேட் பண்ணி அண்ட் ஆல்சோ இந்த மாதிரி சில கஷ்டமான வேர்ட்ஸ்க்கான மீனிங் கண்டுபிடிச்சி அதை எழுதிக்கிட்டோம். ஸோ இதுலேருந்து உங்களுக்கு என்ன தெரியுதுன்னா, நீங்கள் வந்து உங்கள் வெக்காபுலரி இம்ப்ரூவ் பண்ணும். இட் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட். அண்ட் ஆல்சோ கொஷின்ஸை வந்துட்டு மோஸ்ட்லி உங்களுக்கு தீம் பேஸ்ட் கொஷின்ஸ் கேட்பாங்க. அதனால் நீங்கள் சம்மரைஸ் பண்ணிக்கணும். ஒவ்வொரு பேராவை படித்து முடிச்சுட்டு தமிழ்லே கூட நீங்கள் சம்மரைஸ் பண்ணிங்கன்னா உங்களால் ஈஸியாக இந்த கொஷின்ஸை ஆன்சர் பண்ண முடியும். ஸோ ஒரு டிஃபிகல்ட்டான பேசேஜ் கொடுத்தாங்கன்னா அதை எப்படி அப்ரோச் பண்ணுங்கிறத நம்ம இன்றைக்கி பார்த்தோம். தேங்க்யூ ஸோ மச்.